தாய் தமிழர் கட்சியினுடைய இரண்டாவது மாவட்ட மாநாடு இது. தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் விருதுநகருடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி ஜானகிராமன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கிட்டத்தட்ட இந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை என்னோடு தோளோடு தோள் நின்று என்னோடு பயணித்து வரும் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் செல்வம் அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் அன்பு தம்பி ஹரிசுதன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் அன்பு தம்பி ராசு கணேசன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள முக்குளத்தோர் எழுச்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆரூரி சகோதரர் VRK கவிக்குமார் அவர்களே, தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் கதிர்நிலவன் அவர்களே, ஒரு தமிழ் தேசிய அரசியலில் ஆண்கள் மட்டுமே இங்கே போராட்ட களங்களாக இருந்தாலும் சரி, சிறைகளாக இருந்தாலும் ஆண்களே பயணித்து கொண்டிருக்கும்போது ஒரு பெண்ணாக இத்தனாண்டு காலம் துணிச்சலோடு பல சிறைகளை கண்டவர்கள், பல போராட்டங்களை கண்டவர்கள், இங்கே இருந்து திருநெல்வேலியில் இருந்து ஒரு போராட்டமாக இருந்தாலும் அக்கா வாருங்கள் என்று சொன்னால் உடனே வந்து விடுவார்கள். ஒரு ஆற்றல் மிகு போராளி எங்களுடைய அருமைக்குரிய அக்கா குயிலி நாச்சியார் அவர்களே, யாழ்ப்பாணர் எழுச்சி கழகத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய தம்பி சிவசங்கரன் அவர்களே, மக்கள் பாதை பேரியக்கத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ராவணகுமார் அவர்களே, தென் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் பாலமுரளி அவர்களே, இங்கே நிறைவுரையாற்ற வருகை தந்துள்ள ஐயா உலகத் தமிழர் தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர் பாவல் சங்கர் ஐயா அவர்கள் சென்னையில் இருக்கிறார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவனால் வர இயலவில்லை. இந்த பகுதியில் நிறைய களம் கண்டவர், பெரிய ஒரு கம்யூனிச போராளியாக வாழ்ந்தவர். அவருடைய உடல்நிலை சரியில்லாதனால் அவர் வர இயலவில்லை. தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர், கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் தமிழ் தேசிய அரசியலில் ஆளுமை செலுத்தி வரும் அன்புக்குரிய அண்ணன் வீரரசு, தென் தமிழகத்திலே 2ஆம் பாவாணர் என்று அழைக்கக்கூடியவர், தன் சொற்களால் தமிழ் தேசிய அரசியலை விதைத்து கொண்டிருப்பவர் அன்புக்குரிய ஐயா இமயம் சரவணன். இந்த மாநாட்டிற்கு உறுதுணையாக உழைத்தவர்கள் அன்புக்குரிய தம்பி ஜானகியோடு பயணித்த சேதுபதி, சீனிவாசன், குருசாமி, SK பாண்டி, ஜெயசீலன் போன்ற அனைவருக்கும் தாய் தமிழர் கட்சியின் சார்பாக எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கோடான கோடி மக்களை கூட்டி பெரிய அளவில் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய மாநாடுகள் நடத்தினாலும் மக்களிடையே கருத்துக்களை யாரும் பதிவு செய்வது கிடையாது. எங்களை போன்ற ஒரு இயக்கங்கள் தான் எங்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய அடிப்படையுடைய நோக்கங்களை நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். பெரும் கூட்டங்களாக வந்து பெரும் கூட்டமாகவே கிளம்பி போய் விடுவார்கள். இந்த மாநாடு எதை வலியுறுத்துகிறது, தலைவர்கள் எதை பேசுகிறார் என்று கூட அவருக்கு தெரியாது. ஏதோ தலைவர் அழைத்தார், நம்ம போனோம் கேட்டோம் என்று போய்விடுவார்கள். ஆனால் நம் இயக்கங்கள் அப்படி அல்ல. அடித்தட்டு மக்களை அரசியல்படுத்துவது, ஒரு அடித்தட்டு மக்களுடைய அரசியலை புரிந்தால்தான் நாளை நம்முடைய விடுதலையை பெற முடியும். முதலில் உறங்கி கிடந்தவன் பின்தங்கிய உள்ள மனிதர்களை ஒன்று திரட்டி அவனுக்கு அரசியலை சொல்லித்தர வேண்டும். இந்த நாடு எதை நோக்கி போகிறது, இந்த நாட்டினுடைய நம்முடைய கிண்ணத்தை கேடுகாலத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை அறிய செய்யணும். நம்மளை அறிந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்க முடியுது. கூட்டமாக போய் கூட்டமாக வர்றதுனால எந்த பயனும் விட்டும் போயிடும். அதனால தான் ஒவ்வொரு மாவட்டங்களாக நாங்கள் தாய் தமிழர் கட்சி சில போராட்டங்களையும்
சில மாநாடுகளையும் நடத்திக்கிட்டே வரோம். இப்போ முல்லை பெரியாருக்கு நாங்கள் ஒரு மாநாடை நடத்தினோம். அது எதை வலியுறுத்தி நடத்துகிறோம்? இது வேற தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்தது தான் முல்லை பெரியாறு அணை. அந்த முல்லை பெரியாறு அணைக்கு இதுவரை நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நீர்மட்டத்தை உயர்த்துங்கள் நாங்கள் இதுவரை போராடிக்கிட்டு இருக்கோம். ஐயா வீணர் செய்யலாம் அந்த முல்லை பெரியார் பகுதிக்கே போயிட்டு வந்துட்டார். ஆனால் கேரள அரசு அதை உயர்த்துவதாக இல்லை. அது இடிக்கணும்னு சொல்கிறான். முல்லை பெரியார் அணையை இடிச்சிடணும், அது பலம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க வலியுறுத்துகிறான். அது இடிச்சிட்டா ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டங்கள், அதாவது இந்த பகுதி தென்பகுதி அப்படியே மதுரையை கொடுத்துருக்க தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை விவசாயம்லாம் அழிஞ்சு போயிடும். இதை யாராச்சும் வலியுறுத்தியிருப்பாங்களா? ஆனால் வலியுறுத்த மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எத்தனை இயக்கங்கள் இருக்குது, அதை சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த அணை இடிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த 5 மாவட்டமும் பாலைவனமாகி போயிடும். அதுக்காக அந்த மாநாட்டை நாங்கள் போட்டு அந்த மாநாட்டை நாங்கள் வலியுறுத்தினோம். அதனுடைய அணை நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும், எங்களுக்கு உரிய தண்ணீரை அதை அமைத்து தர வேண்டும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பேவி அணை இருக்குது, அந்த பேவி அணையை சீர் செய்ய வேண்டும் என்று அந்த மாநாட்டை நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். இதுவரை அந்த முல்லை பெரியாருடைய அந்த டேமை இடிக்கணும்னு சொல்லிட்டு கேரளா எம்பிலாம் கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இடிச்சிடணும்னு சொல்கிறான். ஆனால் நம்ம எம்பிகளாம் இங்கே 40 எம்பி போயிருக்கான், உறங்கி கிடக்கிறாங்க. இந்த மண்ணின் மக்களுக்கு அவன் பேசவே இல்லை, எந்த பேச்சும் இல்லை. இடிக்க வேணான்னு கூட அவன் சொல்லலை, மவுனித்து போய் கிடக்கிறான். இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரிய வேணாமா? நம் கண் போன போக்கில் நம்ம வாட்டில் உழைச்சோம், சாப்பிட்டோம், படுத்தோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளை இந்த மண் நம்மளுக்கு சொந்தம் இல்லாமல் போயிடும். சோமாலிய மக்களாக ஆகிருவோம். சோமாலிய மக்களுக்கு குடிக்க நீர் இல்லாமல் பஞ்சம் வந்துச்சா, அது மாதிரி இதை விட பின்தங்கி போயிடுவோம் நம்ம. ஆக அதெல்லாம் வலியுறுத்தி தான் அந்த மாநாட்டை நடத்தி முடித்தோம். இங்கே உள்ள தமிழ் தேசிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்திருந்தாங்க. ஐயா இமய சரவணன் வந்திருந்தாங்க, அண்ணன் வீரரசன் வந்திருந்தாங்க. இங்கே உள்ள முக்கிய நபர்கள்லாம் இங்கே அழுத்தமாக பதிவு செஞ்சாங்க. தேனியில் போட்டோம் அந்த மாநாட்டை. அதற்கு பிறகு இந்த மாநாட்டை, இந்த தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை ஏன் இங்கே நடத்துகிறோம்னா, தமிழர்களுடைய வாழ்வுரிமை மிக மிக அவசியமாக இன்றைக்கி நம்மளுக்கு படுது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறோம் இங்கே இந்த தமிழ்நாட்டில். இன்றைக்கி வந்தவன் போனெல்லாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளுக்கு வாழை வலியுறுத்து போய் கிடக்கிறான். இன்றைக்கி ஒரு கொத்தனாருக்கு வேலைக்கு போனால் கூட பின்னாடி இந்திக்காரன் தான் நிற்கிறான். நீங்கள் மில்லுக்கு போங்க, அவன்தே இருப்பான். ஒரு சின்ன கடைக்கு போங்க, அவன்தே இருப்பான். வரையறை இல்லாமல் குவிறான். அப்போ நாளைய வரலாற்றில் அவங்க நம்மளை விட இங்கே ஆதிக்கம் செலுத்தி விட்டால் நம்ம வாழை வலியுறுத்து போயிடுவோம். இன்றைக்கி எத்தனையோ படித்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கி போய் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்லோரும் இளைஞர்கள் வந்தால் டொமோட்டோவில் சோறு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன வேத விதி வந்துருச்சு? நம்மளுடைய நிலப்பரப்பு இது, நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் நம்ம முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்டு நம்ம பணங்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்து கட்டமைக்கப்பட்ட 24 மருத்துவ கல்லூரிகள் இருக்குது, எத்தனையோ காலேஜுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம போய் படிக்க முடியல, போக முடியல. நீட்டு தேர்வுன்னு ஒன்றை கொண்டு நம்முடைய தம்பிமாருடைய வாழ்விலே சிதைச்சிட்டாங்க. இன்றைக்கி அவன் இன்றைக்கி எந்த நீங்கள் அலுவலகத்துக்கு போனாலும் பாருங்கள், அங்கே அவன் தான் இருப்பான். ஒன்று கேரளாக்காரன் இருப்பேன், ஒன்று கர்நாடகக்காரன் இருப்பேன், வெளி மாநிலத்துக்காரன் இங்கே அதிகமாக இருப்பான். நம் இளைஞர்கள் யாரும் வேலைவாய்ப்பு உலகத்தில் பதிஞ்சிருக்கான், அவ்வளோதான். அவன் வேலைக்கு போனதாக இல்லை. இந்த அரசு என்ன செய்யுது? ஏற்கனவே போன ஆண்டு இந்த திமுக அரசு தேர்தல் பிரச்சாரம் போது இந்த மண்ணின் மக்களுக்கு 75% நாங்கள் வேலைவாய்ப்பு தரோம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? அவங்க இதுவரை சட்டமன்றத்தில் தீர்மானமாச்சும் போட்டாங்களா? அதை 75% போடுறோம் நம்மளுக்கு. அது கொடுத்தாலும் போக முடியாது. 25% மற்ற வெளி மாநிலத்தில் வாழ்ந்துட்டு போகிறேன், நாங்கள் வேணாம்னு சொல்ல. அந்த 75% குறைஞ்சபட்சமாக நீ கொடுக்குற. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அந்த மண்ணின் மக்களுக்கு 80%, 90% அந்த மண்ணின் மக்களுக்கு தான் வேலை. இங்கே கல்வியிலையும் சரி, காலேஜ், வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே அந்த மண்ணின் மக்களுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இதை கூட நீ ஏன் செய்யலை? நீ இப்போ 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு முடிய போகுது. ஏன் உங்களுக்கு என்ன சிக்கல் இதில் இருக்குது? ஏன் இந்த எங்களுடைய மண்ணின் மக்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் நீ ஏன் முன்னுரிமை கொடுக்க மாட்டேற? நீ ஏன் அதில் உனக்கு என்ன இது சிக்கல்? வெளி மாநிலத்திலேருந்து வராங்க, ஒப்பந்தம் போடுறாங்க, ஒரு மில்லு கட்டுறான், கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர் வரான். அது நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது இல்லையா? இதே ஒரு சிக்கல் வந்துச்சு இப்போ இடையில ஓசூரில்.
தமிழ் தேசிய ஐயா மணியரசன் தலைமையில் அண்ணன் கதிரில் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஒசூரில் என்ன செய்கிறாங்க, அந்த மில்லு என்ன மில்லு அது அசோக் லைலாண்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் பேர் வேலை பார்க்கக்கூடிய அதில் அவன் என்ன செய்கிறான்னா வட மாநிலத்தில் இருந்து ஒரு ட்ரெயினில் பிடிச்சி 900 பேரை கூட்டு வந்துட்டான். ஸ்பெஷல் ட்ரெயின் பிடிச்சி கூட்டு வந்துட்டான். என்னாச்சு, அவன் கூட நீங்கள் பணியில் அமர்த்திடுவேன். கடைசியில் இந்த இயக்கங்கள்லாம் சேர்ந்து அண்ணன் ஐயா இமயம் சரவணன் போன்ற இங்கே உள்ள இயக்கங்களுக்கெல்லாம் மிக கடுமையாக போராடி கடைசியில் அந்த அசோக் லைலாண்டு உடைய அந்த இது வந்து இவங்களுக்கு அடிமணிந்து நம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் அனுப்பிட்டாங்க. அப்போ எங்களை மாதிரி தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் தமிழர்களை வாழ வைக்குமே தவிர எந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி எந்த திருட்டு பயிலும் வாழ வைக்க முடியாது. நாங்கள் தான் வாழ வைப்போம். அந்த மண்ணை நாங்கள் தான் வாழ வைப்போம். அவங்கள ஏதோ ஓரத்தில் இருந்து கத்துறோம்னு வச்சுக்கிறாங்க. நாங்கள் கத்துனா எங்கே ஒழிக்கணுன்றது இங்கே உள்ள கீப்பிரிவுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக. எங்களுடைய சத்தங்கள் வேகமாக இருக்கும். ஒரு அரசியல் உள்ளவனுக்கு கூட இந்த அரசு பயப்படாது, ஆனால் எங்களுக்கு ரொம்ப பயப்படும் இந்த அரசு. நாங்கள் எதை வேணாலும் செய்வோம், என்ன வேணாலும் இந்த மக்களுக்காக போராடுவோம், ஏன் உயிரே கொடுத்துருவோம். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை சித்தாந்தங்கள் உள்ளவர்கள். ஏன்டா என் நிலத்தில் வந்து நான் வாழ வழி எடுத்து போய் நான் எதுக்கு கிடக்கணும்? அதுதான் எங்களுடைய ஒரு இதாக நாங்கள் வைக்கிறோம். என்னுடைய நிலம் அதுக்கு என்ன காரணம், நம்மளுக்கு தமிழ் தேசிய அரசியல் புரியலை. இங்கே எப்போ பார்த்தாலும் சாதி சண்டை போட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அவன் உயர்ந்த சாதி வேண்ட சாதி அவன் வேண்ட சாதினே சொல்லிட்டு தெரியப்படாது. நம்மளுக்கு என்ன தேவை அதான் இப்போ சிக்கல். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இந்த மண் வேணும். இந்த மண் வேணும்ல. இப்போ சாதி சண்டை போடுறதுக்காச்சும் நம்மளுக்கு மண் வேணுமா வேணாமா? நம்ம சாதி சண்டை போட்டுக்கிறோம், 2வது வச்சுக்கிறோம். அந்த மண் வேணாமா? சண்டை போடுறதுக்கு கபடி விளையாட போகிறோம், களம் வேணாமா? நம்மளுக்கு களம் இருந்தால் தனியாக கபடி விளையாட முடியும். நம்ம களமே இன்னொருத்தன் வடமை மாட்டிக்கிறதுக்காரைய ஒருத்தன் வந்து அதை அபரிச்சுக்கிட்டானே களம் கூட இல்லையா உனக்கு? சாதி சண்டை அப்புறம் பட்டி போட்டுக்கலாம். இந்த மண்ணை நம்மளை மீட்கணும். நம்ம அதுக்கு சாதிகளை கடக்கணும், சாதியில் கடக்கணும்யா. நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பியில் தான் இங்கெல்லாம் வாழ்கிறோம். நாங்களாம் தமிழ் தேசிய அமைப்பில் இருக்கிறவரை எல்லா சாதிக்காரங்களும் இருக்கிறோம். நாங்கள்லாம் வந்து ஒன்றா தான் பயணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் படித்தவர்கள் பண்பறிந்ததுனால வானா சாதி என்ற ஆயுதம் அது கொடுமையாக இருக்கும். இதை அவன் பயன்படுத்துகிறான், திராவிடம் பயன்படுத்துது, ஆரியம் பயன்படுத்துது. நம்மளுக்கு கத்தி எடுத்து கொடுத்துருவோம், மல்லுக்கிட்ட விடுறான், வானா இதன் போல் ஒழிச்சிருவோம். தமிழர் குடிகளாக ஒன்று இணைப்போம், தமிழ் தேசிய விடுதலை அரசியலை படைப்போம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். எல்லாருமே தமிழர் கூட்டம், தமிழர் தேசியம் பேசுகிறவங்க எல்லாருமே. எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும், அதுதான் ஆசை எங்களுக்கு. வேறு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. தனித்த தமிழ்நாடு வேணும். இதை நான் தாய் தமிழர் கட்சி இன்னைக்கு நேரத்தில் துவங்கப்பட்ட காலத்திலேருந்து இன்னைக்கு வரை வலியுறுத்துகிறோம், ஓப்பனாக வலியுறுத்துகிறோம். தனித்தமிழ்நாடு கேட்டால் உள்ளதுக்கு போட்டுருவாங்க. அரசு தனித்தமிழ்நாட்டை தமிழரசனை கொண்டு விட்டாங்க, தனித்தமிழ் தான் கேட்டார், கொண்டு விட்டாங்க. இதே நாளைக்கு பாண்டிய கூட கொள்ளலை, அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. ஆனால் என்னுடைய நாடு எனக்கு வேண்டும். தனித்த தமிழ் தேசிய அரசியல் தமிழர் களமாக இது வேணும் எங்களுக்கு. என்ன சிக்கல், இன்றைக்கி உலக நாடுகள்லாம் இன்றைக்கி இந்தியா பூரா இன்றைக்கி சாதியால் முடங்கி கிடக்கிறனால தான் தமிழ் தேசிய அரசியலை நம்ம படைக்க முடியல. எங்கே இது இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்த சிக்கல். தமிழ்நாட்டில் மட்டும் தான் சாதி சண்டை வருதா? இல்லை. கேரளாவிலையும் சாதி சண்டை இருக்குது, ஆந்திராவில் சாதி சண்டை இருக்குது, மணிப்பூரில் இருக்குது, நாகாலாந்தில் இருக்குது, மிசாரில் இருக்குது. எல்லா மாநிலத்திலையுமே அந்த இனத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் உடைத்து வர வேண்டும். இதைத்தான் ஆரியம் திராவிடம் வெளியாக கைப்பிடிச்சி வச்சுருக்கான். இவங்களை கடைசி வரை மல்லுக்கட்டை விட்டுறணும்டா. நம்ம தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். இவனை கடைசி வரை மல்லுக்கட்டை விட்டுறணும். இவன் வந்து முழிச்சுக்கிட்டான், திருந்திடப்படாதா? திருந்தவே இவங்களை விடக்கூடாது. எதையாச்சும் ஒன்றை சொல்லி அப்போதைக்கு ஒருத்தனை பயன்படுத்தி கைக்குள்ளி ஆக்கி நம்மளுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறான். தேசிய இனங்கள் எல்லாம் விடுதலை வர வேண்டும். இந்தியாலாம் நம்ம நாடும் கிடையாது, ஒரு மதரும் கிடையாது. இந்தியா நம்ம நாடே கிடையாது. நீங்கள் வச்சுக்கோங்க, இந்தியாவில் யாரும் தூக்கி பிடிச்சலாம் தெரியாதுங்க. இந்தியா நம்ம நாடு இல்லையா, நம்ம நாடு தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு தான் நம்ம நாடு, இந்தியா நம்மளுக்கு நாடே இல்லை. நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இன்னைக்கு என்ன சொல்கிறேன், இன்னைக்கு எத்தனையோ திட்டங்களை கொண்டாந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுட்டான். சாப்பிட வழியில்ட்டா காலகாலத்தில் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நகையை கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டு அது வேலை காசை வாங்கி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டுறாதீங்க. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நான் எங்கே நகை வாங்கினா அவன்கிட்ட சொல்லணுமா? இப்போ நான் நகை வாங்கியிருப்பேன், இப்போ சொல்லுவேன். நம்ம அப்பத்தா வந்து நான் நகை வாங்கி தண்டனையை போட்டிருக்கேன், அது போய் எங்கே வச்சுன்னு இவனுக்கு எப்படி ரெக்கார்டு கொடுக்க முடியும்? நம்ம இப்போ ரெக்கார்டு கேட்குறியா? இப்போ நம்ம அப்பத்தா விட்டு தண்டனையை கொண்டு போய் வச்சோம்னா நீ இந்த அப்பத்தா எங்கே வாங்கிச்சோன்னா அவன் கேட்குறான். இப்போ
கேட்டால் தான் நகையை அடை வைக்க முடியும். இப்போ சீவோ கொண்டு வந்துட்டான். அப்போ எப்படி கொடுக்க முடியும்? நம்ம அப்போ தான் பாப்பா அது என்னென்னு பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கிச்சோம் போச்சா, அதுலேயும் முடக்கிறா. இது ஏன் முடக்கிறா? நம்ம என்ன செய்வோம், பேங்க்கு போக நம்மளுக்கு சங்கட்டமாக இருக்கும். என்ன செய்வான், விரும்புகிற மார்வாடி கேரக்டர் சேட்டு பேல்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவான். பார்த்தியா எங்கே ஒண்டி வைக்கிறான் நம்மளை, இவன் கொடுக்க மாட்டான். நான் காசு ரெக்கார்டு கேட்குறான் நம்மகிட்ட, நம்ம அப்போ தான் நகைக்கு நம்ம பாட்டை முட்டை வைக்கிறா ரெக்கார்டு கேட்குறான். ஆனால் சேட்டு கேட்க மாட்டான் நம்மகிட்ட, நீ கொண்டா நான் தாரேன்னு சொல்லிடுவேன் காசு. அப்போ எங்கே ஒண்டி வைக்கிறான் நம்மளை மறுபடியும்